அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி. ஜெயமுகன். நான் தேவாங்கர் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்பது வள்ளுவன் வாக்கு. அத்தகைய கல்வியை பட்டி தொட்டி எங்கும் பரவச் செய்த படிக்காத மேதை கல்விக்கண் திறந்த வள்ளல் காமராசரை பற்றி நான் பேச வந்துள்ளேன். கல்வியின் நாயகன் காமராசர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மையார் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை சத்திரிய வித்யாசாலா பள்ளியில் தொடங்கினார். படிக்கும் போதே மிக பொறுமையுடனும் விட்டு கொடுக்கும் மனத்துடனும் விளங்கினார். தனது 6வது வயதின் போது தனது தந்தையை இழந்ததால் அவரது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். இளமை காலம் முதலே சுதந்திர போராட்ட கருத்துக்கள் மூலம் ஈர்க்கப்பட்டவர். தனது 16வது வயதின் போது இந்திய நேஷனல் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1930ஆம் ஆண்டு ராஜாஜி தலைமையில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார். காமராசர் சென்னையில் பால் சத்தியாகிரகத்தில் தொடங்கி நீர்சிலை சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கினார். மேலும் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக நடந்த அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு சிறை தண்டனை அனுபவித்தார். காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களை தன்னுடைய அரசியல் குருவாக மதித்தார். சத்தியமூர்த்தி அவர்கள் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற போது காமராசரை செயலாளராக நியமித்தார். தனது அயராத உழைப்பினால் 1953ஆம் ஆண்டு தமிழக முதல்வரானார். பதவியேற்றவுடன் தனது முதல் பணியாக குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டு மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்தார். 17,000த்திற்கும் மேற்பட்ட புதிய பள்ளிகளை திறந்ததோடு மட்டுமல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தினையும் ஏற்படுத்தினார். இதனால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை காமராசரின் ஆட்சி காலத்தில் 37% உயர்ந்தது. தொழில்துறை, நீர்ப்பாசன திட்டங்கள், மின் திட்டங்கள் போன்றவற்றிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, கல்பாக்கம் அணு மின் நிலையம், ஊட்டி பிலிம்ஸ் மற்றும் கிண்டி டெலி பிரிண்டர் தொழிற்சாலையை ஏற்படுத்தினார். நீர்ப்பாசன திட்டத்தில் வேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, அரணியாறு போன்ற நீர்ப்பாசன திட்டங்களையும் ஏற்படுத்தினார். கேப்லான் திட்டத்தின் மூலம் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 2 அன்று தனது முதலமைச்சர் பதவியை பக்தவச்சலத்திடம் ஒப்படைத்தார். காங்கிரஸ் தலைவர் பதவியை ஏற்று இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி போன்ற பிரதமர்களை உருவாக்கியதால் கிங் மேக்கர் என அழைக்கப்பட்டார். இவ்வளவு சிறப்புகளையும் பெற்ற காமராசர் 1975ஆம் ஆண்டு தனது 72வது வயதில் காலமானார். அவருக்கு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.